சார் நீங்கள் வந்து ட்ரம் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். எஸ். அப்புறம் சிவராஜானந்து, அப்புறம் எல்ஆர் ஈஸ்வரி, அப்புறம் மனோரமா கிட்ட தான் கடைசியாக இருந்து இளையராஜா இருக்கிறார் போய் பாருன்னாங்க. அவங்க சொல்லிட்டுக்கிறாங்க இளையராஜா கிட்ட, எங்கள் ட்ரம்மர் நல்லா வாசிப்பான், ஆனால் ஹிந்தி பாட்டெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்கள் பாட்டுன்னு வச்சிட்டிங்களாண்ணா. இளையராஜா சார் சொன்னார், நீ பிரசா ஸ்டுடியோக்கு வந்து என்னை பாரு அப்படின்னாரு. சரி சார் நான் வந்துடுறேன்னா மனசுக்குள்ளே பயங்கர ஆனந்தம். ஏன்னா விஸ்வநாதன்கிட்ட நுழைஞ்சுமா கண்டிப்பாக நம்மளை சனி திசை 19 வருஷம் கிராஸ் ஆயிடுச்சு. 19 வருஷம் கிராஸ் ஆன பிறகு கூழ 7 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் வச்சு இந்த ஃப்ளூட் எடுத்து ஊதுன உடனே எனக்கு ஃப்ளூட் வருது. ஹாய் வணக்கம். மரமண்டு சேனலுக்காக இன்றைக்கி ட்ரம்மர் ஆர்டி மோகன் சாரை நம்ம சந்திக்க போகிறோம். மிகப்பெரிய ட்ரம்மர் அவரை சந்தித்து அவர்கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை உருவி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அவரை சந்திக்கலாமா சார்? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களாப்பா? நல்லா இருக்கிறேன் சார். எப்பா இப்போ என்ன பேட்டி எடுக்க வந்துக்கிறேன். ஆமாம் சார். இந்த ஒரு நிமிஷம்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் குனியவா? ஆஹா, என்ன சார் பண்ணுறீங்க? இல்லை கொஞ்சம் தலை வாரிக்கிறேன், கண்ணாடி இல்லை இங்கே. ஆஹா, கொஞ்சம் ஈஸியாக தலை வாரிக்கிறேன். தலை வாடுறது இருக்கட்டும், மொத்தத்தில் என்ன வாரிட்டார். சரி சார். சரி சரி சரி, கொஞ்சம் தொப்பியை போட்டு மாதிரி பக்கா சார். நீங்கள் வந்து ட்ரம் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். எஸ். ஸோ அதாவது அந்த ஸ்டேஜில் ஏறும்போதே அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அப்படி சும்மா ஒரு தனியாக ஸ்டைலாக நடப்பீங்கன்னு வேறு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். அப்போ வந்து ரஜினி சார் வந்து பீக்கில் இருந்தார். அப்போ ரஜினி சார் பீக்கில் இருக்கும்போது நான் வந்து ரஜினி சார் மாதிரி நடிப்பேன் வேறு. அப்போது எனக்கு வந்து வயசு ஒரு 30 வயசு இருக்கும். இது வேறையா? ஆமாம். அப்போது வந்து அவருடைய படங்கள்லாம் நிறைய நல்ல டாப்பில் போயினுக்குது. அப்போ நான் ரஜினி மாதிரி அந்த ஸ்டைலில் ஏறி அந்த கண்ணை இது பண்ணி அது பண்ணி ஸ்டிக் அப்படி சுற்றிக்கின்னு அப்படி போய் ட்ரம்மில் உக்காருவோம். அங்கேயே கிளாப்ஸ் குறைஞ்சிடும். நல்ல பேர் எடுத்தேன் சார். ஆமாம் சார், அருமையாக பேசுகிறீங்க. பட்டு யார் யாருக்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார்? நான் வந்து காமேஷ் ராஜாமணிக்கிட்ட வாசிந்தேன், அப்புறம் சிவராஜானந்து, அப்புறம் எல்ஆர் ஈஸ்வரி, அப்புறம் மனோரமா கிட்ட தான் கடைசியாக அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். ஏன்னா அந்த அம்மா கச்சேரி பிஸியாக இருந்தாங்க, அதனால் பிஸியாகவே இருந்திருந்தோம். மனோரமா ஆட்சி ட்ரூப்பில் ட்ரம்மராக இருந்தேன்னு சொன்னீங்களே. ஆமாம். அப்போ இருக்கிற ஒரு நல்ல அனுபவங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? மறக்க முடியாத அனுபவத்தை ஒன்று சொல்கிறேன் சார். சொல்லுங்கள் சார். அதாவது விழுப்புரத்தில் போய் வண்டி வந்து ஒரு 1/2 hour நிற்கும். எல்லாரும் திருச்செந்தூர் போயின்னுக்கிறோம். அப்போ விழுப்புரத்தில் நிற்கும் போது நாங்கள்லாம் கீழே இறங்கி டீ காஃபி அதெல்லாம் சாப்பிட்டுன்னு அப்போ பேசின்னு இருப்போம். அப்போது மனோரமா அவங்க பிஏ வந்து என்கிட்ட சொன்னாங்க, மோகன் இங்கே வந்து பக்கத்தில் ஆட்சி பக்கத்து இதில் வந்து இளையராஜா இருக்கிறார் போய் பாருன்னாங்க. அவங்க சொல்லிட்டுக்கிறாங்க இளையராஜா கிட்ட, எங்கள் ட்ரம்மர் நல்லா வாசிப்பான், அவன் வந்து உங்களை பார்க்க போகிறான்னு சொல்லிட்டுக்கிறாங்க. சார் ஒரே ஒரு நிமிஷம், இது எந்த டைம் இருக்கும் சார்? இளையராஜா சார்னா அவர் எப்போ ஆரம்ப காலமா, எந்த படம்? அவர் பயங்கர பீக்கில் இருக்கிறார் இளையராஜா. அவரை விட்டால் அப்போ நான் நேராக போனேன் இளையராஜா சாரை பார்த்துட்டு, அண்ணா வணக்கண்ணான்னு. அவர் சிரிக்கிறாரு, ஏன்னா என்னுடைய லாங்குவேஜை பார்க்குறாரு. என்ன இப்படி இப்போ வணக்கண்ணா, ஏன்னா சூப்பர்ண்ணா, நாங்கள்லாம் ஹிந்தி பாட்டு தான் வாசின்னு இருந்தோம், ஆனால் ஹிந்தி பாட்டெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்கள் பாட்டுன்னு வச்சிட்டிங்களாண்ணா. அதனால் ஹிந்தி பாட்டையே காலி பண்ணி பெருமை உங்களுக்கு நான். சூப்பர்ண்ணா. ஆமாம், நீ என்ன வாசிக்கிறேன்னு கேட்டார். நான் ட்ரம்மர்னா, நான் மலேசியா வாசுதேவன், எல்ஆர் ஈஸ்வரி, சிவராஜான்ட்டு நிறைய குரூப்புக்கு நான் ட்ரம்மர் ஆகிறேன் நான். ஒன்று அப்படியா? அப்போ யோசிப்பார், இவ்வளோ குரூப்பில் இவன் ட்ரம்மர் ஆகிறான்னு. அந்த நேரத்தில் இளையராஜாவுக்கு வந்து ட்ரம்மர் வாண்டடு. சூப்பர் சூப்பர் சார், சொல்லுங்கள். ஆமாம், சிவமணி வந்து பிஸி. இப்போ இளையராஜா கிட்ட வாசிக்கிற பிளேயர் வந்து புருஷோத்தமன் மட்டும்தாங்கிறார். அப்போ ட்ரம்மு இருக்குது, ரோட்ரு இருக்குது, அதனால் 2 பேர் வேணாங்க. அந்த இடம் வேக்கன்சியில் இருக்குது. இளையராஜா சார் சொன்னார், நீ பிரசா ஸ்டுடியோக்கு வந்து என்னை பாரு அப்படின்னார். பாருன்னு சொன்னார். சரி, போய் பார்த்தீங்களா? இது வரைக்கும் பார்க்கலங்க. என்ன சார் இது ஆச்சரியமாகுது. ஏன் பிரசாத் லேப் தான் திறந்தானே இருக்கும் எப்போவுமே? அதாங்க சனி திசைன்றாங்க தெரியுமா? ஆமாம். அது அப்போ தான் கிராஸ் ஆகுதுன்றான் ஜாதகக்காரன். அதாவது உங்களை கிராஸ் பண்ணுது. ஆமாம். இளையராஜா சார் கூப்பிடும் போது என்ன போகக்கூடாத அந்த சனி திசை ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது.
சரி இளையராஜா சாரை விட்டுட்டேன். சரி பரவாயில்ல. ஈஸ்வரி விஸ்வநாதன் சாருக்கு ரெக்கம் பண்ணிக்கிறாங்க. நைட்டு 12 மணிக்கு வராரு மேனேஜர், எல்ஆர்ஈஸ்வரி மேனேஜர் மோகன். நைட்டு 1 மணிக்கு டாக்ஸியில் வந்துட்டு, மோகன் நாளைக்கு வந்து அக்கா வந்து விஸ்வநாதன் சார் அண்ணங்கிட்ட சொல்லிட்டாங்க, நாளைக்கு வந்து 6 மணிக்கு ட்ரெயின், திருநெல்வேலி ட்ரெயின், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ன்ட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது மாதிரி ஆகிட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நான் வந்துடுறேன்னா மனசுக்குள்ளே பயங்கர ஆனந்தம். ஏன்னா விஸ்வநாதன்கிட்ட நுழைஞ்சுமா கண்டிப்பாக நம்மளை என்னை வச்சுப்பார். ஏன்னா ஏற்கனவே 2 வாட்டி ஈஸ்வரி கச்சேரியில் நான் பார்த்துக்கிறாரு அவர் வந்து. அதனால் என்னை ஓகே பண்ணிவிடுவாருன்னு சொல்லி நான் மறுநாள் காலையில் ட்ரம்மு அப்போல்லாம் வந்து வாடகை ட்ரம் செட்டு தான் வாசிப்போம். இப்போல்லாம் சொந்த செட், இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் சொந்தமாக வச்சுன்னுக்கிறானுங்க ட்ரம் செட். அந்த காலத்துலாம் சொந்தமாகவே இல்லை, எல்லாம் வாடகை செட்டில் தான் வாசித்து எங்கள் வாழ்க்கையை நடத்தின்னு இருந்தோம். அப்போ அந்த ட்ரம் செட்டு வந்து கிடைக்கல. வாடகை கொடுக்குறவன் ஃபுல் டைட் ஆகிட்டுக்குது, இல்லவே இல்லை. அப்போ பார்த்தேன், கடைசியில் 4 மணிக்கு வந்து ஈஸ்வரி வீட்டுக்கு வந்து, அக்கா மாதிரி ட்ரம் செட்டு கிடைக்கலக்கா, என்னக்கா பண்ணுறதுன்னு. டேய் உனக்காக அருமையான அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன், நீ போகலடா நான் ஏன் தப்பு இல்லைடான்னு சொன்ன பிறகு, அதுக்கப்புறம் சிகாமணின்னு ஒரு ட்ரம்மர் இருந்தான் டெஸ்ட்டு பூத்தில். அவனுக்கு வந்து அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவன் எங்கேருந்தோ தூக்கின்னு வந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் பர்மனெண்ட்டாக விஸ்வநாதன்கிட்ட ஆகிட்டான். அங்கேருந்து அப்படியே கிளாஸ் டேட்டு இளையராஜா கிட்டே போனான். எனக்கு அந்த வாய்ப்பு என்னை விட்டு போச்சு. அதாவது என்ன சொல்ல வரீங்க, முதல்ல திருச்செந்தூரில் இளையராஜாவை மீட் பண்ணும்போது வந்த வாய்ப்பை சனி பூந்தான். இப்போ திருநெல்வேலிக்கு எம்எஸ் விஸ்வநாதன் சார் மியூசிக்கில் போகும்போது அங்கேயும் வந்து சனி பூந்துட்டான்னு சொல்ல வரீங்க. இதை வந்து ஜாதகக்காரன் சொல்கிறான். நீங்கள் கோடீஸ்வரன் ஆக வேற நேரத்தில் உங்களுக்கு சனி திசை 19 வருஷம் கிராஸ் ஆயிடுச்சு. 19 வருஷம் கிராஸ் ஆன பிறகு கூட 7 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு மனிதன் வந்து தாங்க முடியாதுங்க. இந்த சனி திசையும் 7 சேர்ந்துச்சுன்னா, நான் சொன்னேன்னா நான் என்னத்தம்மா இறைவன்கிட்ட வேண்டுனேன், நான் பட்ட துன்பங்கள், நான் பட்ட வேதனைகள், நான் பட்ட அடிகள் இவை எந்த மியூசிஷியனுக்கும் வரக்கூடாது, இதுதான் நான் வேண்டினேன். ஏன்னா எந்த மியூசிஷியனும் வந்து தாங்க மாட்டான். ஏன்னா மியூசிஷியனுங்களுக்கு வந்து வேறு வேலை விட்டு தெரியாது. ஆமாம், அவன் கச்சேரி வாசிப்பான், சம்பாதிப்பான், வீட்டில் கொடுப்பான், செலவு பண்ணுவான், ஜாலியாக இருப்பான். அந்த ஜாலிகாரனை கொண்டு போய் என்ன மாதிரி சூழ்நிலையில் சிக்க வச்சா அவனுங்கெல்லாம் தாங்க மாட்டானுங்க. நீங்கள் ட்ரம் ஸ்பெஷலிஸ்ட் இல்லாமல் ஃப்ளூட்டு நீங்கள் வாசிப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சார். அந்த ஃப்ளூட்டில் நடந்த அனுபவங்கள், நீங்கள் எப்படி ஆரம்பித்தீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேயர்களுக்கு அழகாக சொல்லலாமா சார்? சொல்லலாம் சார், கண்டிப்பாக. ஓகே சார், ஓகே ஓகே. கற்றுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை நான் எப்படி தொலைக்கிறேன்றது நேயர்களுக்கு தெரியணும். கண்டிப்பாக சார். ஃப்ளூட்டு வந்து விஸ்வாசம்னு ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் சார், பெரிய ஃப்ளூட்டிஸ்ட் அவர் தான் முதல்ல. அந்த ஃப்ளூட்டிஸ்ட்டு அவர் வரணுன்றதுக்காக காருங்க நிற்குமா அவர் இட்டுன்னு போகிறதுக்கு. விஸ்வாசன் பழைய ஆளுங்களுக்கு தெரியும், விஸ்வாசன்னு சொல்லி. அவர்கிட்ட ஒரு கச்சேரியில் மீட் பண்ணோம், வந்திருந்தார். அப்போல்லாம் கச்சேரிக்கெலாம் வர தொடங்கிட்டார். அவருக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு டல் ஆகிடுச்சு, நிறைய ஃப்ளூட்டிஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு அவருக்கு கச்சேரிக்கு எங்கள் கூட வந்துட்டார். என் கூட வாசிக்கும் போது ஒரு வாட்டி ஜெமினியில் வந்து ஃப்ளூட் வாசிக்கிறார். ஜெமினி ஸ்டுடியோ இருந்துச்சு. ஆமாம் சார், ஆமாம். ஆமாம், அந்த அண்ணா ஃப்ளேவர் பக்கத்தில் பெரிய ஸ்டுடியோ. ஆமாம், அந்த ஸ்டுடியோவுக்கு நான் போயிருந்தேன், என்ன வர சொல்லியிருந்தார். அப்போ போய் பார்த்துட்டு பேசிவிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு எட்டுன்னு வந்துட்டேன். அப்போ என்னுடைய வீடு வந்து தேனாம்பேட்டை. அங்கே வந்த பிறகு அவர் வச்சு இந்த ஃப்ளூட் எடுத்து ஊதுன உடனே எனக்கு ஃப்ளூட் வருது. பாருங்கள் என்ன ஆச்சரியம்னு. ப்ளோயிங்லேயே அந்த ஃப்ளூட்டு செட்டில் ஆகுது. அப்போ அவர் சொன்னார், இந்த சத்தம் வர்றதுக்கே உனக்கு எப்படியும் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகுமே, உனக்கு எட்டோடனே ஊதுறிய சத்தம் வருது என்ன ஒன்றும் தெரியல சார். ஒன்று அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுன்னா அப்படியே சொல்லி குத்துந்தார். சாரி கா மா பா தா நீ சா சா நீ தா பா மா கா ரீ சா அப்படி சொல்லி கொடுத்தாரு, எழுதி கொடுத்தாரு. அப்படியே ஓகே சார் நான் வாசிக்கிறேன் சார்னு ஒரு 1 ஹவர் வாசிச்சுட்டு எனக்கு அந்த ஃப்ளூட்டை கையில் கொடுத்துட்டு போயிட்டார்.
நாளைக்கு வரேன், நாளைக்கு நாளன்னைக்கு வரேன், நான் 2 நாள் பொறுத்து வரேன்னும் போது நான் வந்து ஃப்ளூட் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், மறுநாள் ஃபுல் டே. காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது, நைட்டு 10 மணி வரைக்கும் வாசினுக்கிறோம், மயக்கமாக வருது. அப்போ வந்து ஃப்ளூட்டு வாசிக்க 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 அழகாக வருது. சரி சரி கம பதா நீ சா சா நீ தா, அப்படியே நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் வருது. அப்படியே இப்போ வாசித்து 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 ஃப்ளூட்டிஸ்டாக ஆகிட்டேன். ஆனால் கச்சேரிங்களை வாசிக்கல, ஃப்ளூட்டு கற்றுக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. கற்றுக்கிட்டு நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா பாட்டும் வாசிப்பேன், A to Z. அந்த ப்ராக்டிஸ் ஆகிட்ட உடனே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சினிமாவுக்கு போவோம். அப்போ வந்து ஷோலே ஹீரோ இந்த படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ ஹீரோவில் போய் தரரா தாரரி அந்த ஃப்ளூட் வந்து படம் ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ரீரிகார்டிங். அதில் நான் ஃப்ளூட்டு நல்லா அந்த பாட்டுடைய அந்த ஃப்ளூட் பீஸை நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கினேன். அதாவது தியேட்டருக்கு போகும்போது ஃப்ளூட்டோட தான் போகிறது. ஆமாம், பாக்கெட்லேயே இருக்கும் அது. சொல்லுங்க சார். நேராக போய் அந்த பீஸ் வாசிக்கும் போது கேப்ல அந்த பீஸை நான் வாசின்னு இருப்பேன். சைலண்ட்டாக இருக்கிற நேரத்தில் அந்த பீஸை வந்து வாச ஒன்றையும் படத்தில் வரதா மாதிரி தான் நினச்சிவாங்க. என் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவாங்க, அதோட மேட்சிங் ஆகிக்குது, தெரியாது. வேறு சீன்லலாம் வாசிப்பேன், தேவையில்லாத சீனில் இந்த ஊதினுப்பேன் இந்த பாட்டை. அதே மாதிரி சோலையிலையும் போவேன், அந்த சோலையில் இருக்கிற தீம் மியூசிக்கை வாசிப்பேன். அது மாதிரிலாம் சினிமாலெலாம் வாசித்து கட்சியில் அங்கே வாசித்து இங்கே வாசித்து எங்கெங்கேயோ வாசித்து, அதெல்லாம் சொல்லக்கூடாது எங்கெங்கே நாங்கள் வாசித்தேன்னு சொல்லிட்டு வாசித்து கட்சியில் அந்த ஃப்ளூட்டையும் வாசிக்கக்கூடாத பல்ல பிடிக்க விட்டார் இந்த சனி பகவானோ கினி பகவானோ. அதனால் ஃப்ளூட் ஊதுறது புஸ்ஸுன்னு சத்தம் வருது. நான் என்ன பண்ணேன், வீட்டில் இருக்குது ஃப்ளூட்டை விட்டுட்டேன், ட்ரம்மும் விட்டுட்டேன். இப்போ மியூசிக் பண்ணின்னுக்கிறேன். ஒரு 6-7 படம் மியூசிக் பண்ணிட்டேன். இப்போ சேவகர்னு ஒரு படம் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். அது மலையாள படம், அது ஓடணும்னு பார்த்தா அதுவும் சரியாக ஓடலை. நம்ம ராசியில் வந்து கும்பராசியில், அதனால் அந்த சனிக்கு வந்து கும்பராசி மேலே ஒரு ஆசை பழகுது. சோதிக்கிறது அதுக்கு ஒரு வேலையாக போயிடுச்சு சனி. ஆமாம் சார். அதாவது சனி பூந்து இவரை கலாட்டா பண்ணி சுற்றி ஆயிடுச்சுன்னு இருக்கான்னு சொல்கிறாரு. பாருங்க எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிறாரு பாருங்க. அவருக்கு சனி கலாட்டா பண்ணியிருக்கிறான். உங்களை சுற்றி அடித்தார் சனி பகவான். அப்புறம் என்ன தான் பண்ணார் சார் அவரா? என்னை ஒன்றுமே பண்ணாத ஊராக சுற்றி ட்ரம்மு வாசிக்கிறத விட்டு ஃப்ளூட்டு வாசிக்கிறத விட்டு எல்லாத்தையும் விட்டு ஒன்றுமேல் அதை ஜீரோவாக்கி விட்டார். இதுதான் நான் கண்டேன். இவ்வளோ மியூசிக் கற்று வச்சுக்கின்னு ஹார்மோனியம், கீபோர்டு, ஃப்ளூட்டு, தபேலா, ட்ரம்ஸு, இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டை தரவாக வாசிக்கிறேன். கடைசியில் என்னால் வளர முடியாதவே போயிடுச்சு. இப்போ இன்னமும் வந்து குரு பயிற்சிக்கு தான். இதில் வந்து சனி இருக்குது, 7.5 நண்டுன்னு இருக்குது. 10ஆம் குறிச்சியில் எப்போ ஒரு 30 வயசில் தொடங்கின சனி திசை 7.5 அது முடிஞ்சு இப்போ ஸ்டார்ட் ஆகி இப்போ 5 வருஷம் ஆகி முடியுது. இப்போது ஒன்றும் இல்லை, அதை தத்தி ஏதோ ஆண்டவர் ஏசப்பாவை பிடிச்சின்னு கையை பிடிச்சிக்கின்னு காலை பிடிச்சிக்கின்னு, எப்பா என்னால் தாங்க முடியல, வறுமை ரொம்ப கஷ்டமாகுதுன்னு சொன்னதுனால எனக்கு ஏதோ சின்ன படங்க, இந்த கேசட்டுங்க, ஆல்பம்மு இதெல்லாம் மியூசிக் பண்ணி கொடுத்துன்னுக்கிறேன். அதில் வந்து வாழ்க்கை நல்ல மாதிரி ஓடினுக்குது. உண்மை அதுதான். ஆண்டவரை டைட்டாக பிடிச்சிக்கின்னு வேறு வழி தெரியலையே சார். இந்த திருநெல்வேலி, திருச்செந்தூர் இப்படி அப்படியே நம்ம சென்னை, இந்தியா, தமிழ்நாடு இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தீங்களே, ஏதாவது வெளிநாட்டுக்கு போன அனுபவங்கள் இருக்கா சார்? அப்படி கேளு. அதை தான் கேட்பியோன்னு நினச்சேன், கேட்டுட்டேன். எப்போ நல்ல கேள்வியை கேட்டுக்கிறேன். ஆச்சி மனோரமா 15 நாடு போகிறாங்க. நான் தான் உங்கள் பார்ட்டி ட்ரூப் லீடர். மலேசியாவிலேருந்தும் வந்துட்டாங்க எல்லாரும். இவங்கள 15 நாடு நம்ம கச்சேரி போகுது. அதில் செலக்டடாக 3 பேர் போதும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் நான், கிளானட்டுக்காரு, அப்புறம் கீபோர்டுக்காரு 3 பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
ஓகே. மோகன் வரணும். ஏன்னா வந்து இது எல்லாத்தையும் வாசித்துருவான். ரிதம் செக்ஷனில் கிளானட்டு கீபோர்டு இது 3 பேரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லோரும் பாஸ்போர்ட்டை கொண்டாந்து கொடுத்துட்டோம். நானும் கொண்டாந்து கொடுத்துட்டேன். 5 நாள் ஒரு 10 நாள் பொறுத்து என் பாஸ்போர்ட்டை கூப்பிட்டு கொடுக்குறாங்க திருப்பி. எதுக்கு சார்? அதை ஏன் கேட்குறீங்க? அதுதானே 6 மாதம் இருக்கணுமா அதில் வேல்யூடு. கரெக்டாக 5 மாதங்குது. போச்சா? சனியினுடைய ஆதிக்கம் நான் வளரவே கூடாதுன்னு சொல்லி அடிச்சு 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 என்னை தரமட்டமாக ஆக்கி விட்டுச்சு. இப்போ பரவாயில்ல. இப்போ நான் ரிலீஃப் ஆகிட்டேன். ரிலீஃப் ஆகிட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கினேன். 2 பசங்க அதுங்க காப்பாற்றுதுங்க. ஏதோ எனக்கு வருது அது ஆல்பம் படம் சின்ன சின்ன படங்க வருது. அதுங்களுக்கு மியூசிக் பண்ணிக்கின்னு என் வாழ்க்கையை அப்படியே ஓட்டினுக்கிறேன். சார் வேறு ஏதாவது இப்போ நீங்கள் அதுக்கு போக முடியலன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது கச்சேரிகளில் ஏதாவது கலாட்டா நடந்ததா? நடந்தது. ஒரு மேட்ரு எடுத்து விடுங்க சார். மறக்க முடியாத மேட்ரு தானே. சொல்லுங்கள். பெரிய கச்சேரி நடக்குது மதுரையில். மனோரமாவுது. எப்படியும் 1.5 லட்சம் 2 லட்சம் ஜனம் இருக்கும் ஃபுல்லாக. அக்கா வந்து மோனோ ஆக்டிங்லாம் பண்ணுவாங்க நல்லா. பாபாஜாரு மூட்டான் இந்த பாட்டெலாம் நல்லா போயின்னுக்கிற நேரத்தில் டி.கே.எஸ். நடராஜனை முதல் அதில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகே சார். டி.கே.எஸ். நடராஜன் ஒரு பாட்டு முன்னாலே போனால் நான் பின்னாலே வரேன். அவரை வந்து அந்த கச்சேரிக்கு வர வச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணார், முதல்ல இந்த பாட்டை பாடினார். ஒரே கிளாப்ஸு. அப்புறம் இன்னொரு பாட்டம் பாடினார். ஓகே. 3வது போய்ட்டு வந்து ஜனம் ஓவருக்கு இவரை வரவேற்கிற அளவுக்கு ஓவராக இருக்கும் போது இவர் அத்தை பாட்டிட பாடினார். வைக்கிறேன் வைக்காமல பொரியே ராசாவே யார் ராசாவே உலக்கைய வைக்கிறேன் நாங்கள் என்னடா இந்த பாட்டா டக்கு வாசிக்கிறேன். தேய்க்காமல பொரியே ராசாத்தி ராசாத்தி முதுவை தேய்க்கிறேன் அப்படி பண்ணா இருப்பார். அங்கிருந்து அக்கா ஒரு ஆளை விட்டு அனுப்புகிறாங்க. உன்னை அக்கா கூப்பிட்றாங்க. கோபமாகிட்டுக்கிறாங்க. என்னான்னு தெரியல. நான் கடகடன்னு அக்கா கிட்ட போய் என்னக்கா சொல்லுங்க. என்ன முடியும்? டேய் என்னடா பாட்டு பாடிட்டுக்கிறான் அவன். அசிங்கமாக பிடிச்ச பாட்டை பாட்டுக்கிறான். மரியாதை நிறுத்த சொல்ல அவனை. ஓடு சீக்கிரம். தபுன்னு போகும்போது அவர் தான் அப்போ தான் அந்த லிரிக்ஸ் வருது. காட்டுறேன் என்ன காட்டாத இந்த பாட்டே வாடாட்டாங்க. தயவுசெய்து இதோட ஒழி வேற மாதிரி லிரிக்ஸை போட்டு பாட்டுடா. அக்கா திட்டுறாங்கன்னு முடியும். அப்படியே பார்த்தாரு. காட்டுறேன் அப்படியே கள்ள காதல் அப்படி கொண்டு போய் முடிச்சார். இது பயங்கர ஜனங்குக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இது. வணக்கம் நேயர்களே. இவ்வளவு நேரம் அவருடைய இசை அனுபவத்தை அதாவது நகைச்சுவையாக நம்மக்கிட்ட சொன்னார். அப்போ நகைச்சுவை உணர்வு சார்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது. ஓகேங்களா? மரமண்டு நேயர்களுக்காக அவர் வந்ததுக்காக அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோமா சார்? ரொம்ப நன்றி சார். நன்றி சார். இது இப்போ எடுத்துங்க சார். தாராளமாக சார். நான் எரிக்கிறேன் கூலிங்களா சார்? கண்டிப்பாக சார். சார் சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். சொல்லுங்கள் சார். என்னென்னா நீங்கள் இவ்வளோ நகைச்சுவையாக பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அப்போ அது கண்டிப்பாக இருக்கணுமேனு ஒரு சந்தேகப்பட்டேன். ஆமாம் சார். இப்போ சமீபத்தில் நம்ம டைரக்டர் ராஜஜோதி சார் அள்ளித்திரம் அண்ணாமலையார்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆமாம். அதில் நீங்கள் குறவ வேஷத்தில் பூந்து கலக்குன்னு கலக்கி நகைச்சுவை கொட்டி தீத்திட்டீங்களாமே. ஆமாம் சார். அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் சார். அதாவது ஏற்கனவே காதலிச்சா தப்பான்னு ஒரு படத்தில் வந்து நான் வந்து வாத்தியாராக வந்து நடிச்சிருப்பேன். அந்த படம் சரியாக ஓடல. இப்போ இந்த சொன்னீங்களே அள்ளித்தரம் அண்ணாமலையாரோட படத்தில் வந்து எனக்கு ஒரு குருவிக்கார வேஷம் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடித்தோம். அதில் நல்லா நடிச்சிருக்கிறேன். அடுத்த படம் வந்து ராசியான மாப்பிள்ளையில் நல்ல கேரக்டர் தரேன்னு சொல்லிக்கிறேன் சார். ஆமாம், பார்ப்போம். இறைவனோட தீர்ப்பு தான் சார். இறைவன் நினைக்காத எதுவும் நடக்காது சார். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. இதில் ஒரு உண்மையான ஒரு அர்த்தம்னா கடவுளுடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் இருந்தால் தான் நம்ம மனிதனாய் வாழ முடியும் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பார்வை உங்கள் மேலே விழுந்துடுச்சு சார். அப்படியா சார்? ஆமாம். ஏன்னா உங்களை ஸ்க்ரீனில் காமிச்சு வெளியே வர வைக்கிறார் பார்த்தீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூலிங் கிளாஸோட பாருங்கள், சூப்பராக இருக்கீங்க சார். எனக்கே வந்து நீங்கள் வீட்டுக்கு போய் இன்றைக்கி
கண்டிப்பாக நீங்கள் சுற்றி போட்டே ஆகணும். உங்கள் வீட்டில் ஒய்ஃபுக்கிட்ட பெரியவங்கக்கிட்ட சொல்லி. சார் ரொம்ப புகழாதீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது சார். ஓகேங்க சார், அப்படியே நம்ம மரமண்டு சேனலுக்கு 2 வார்த்தை பேசுகிறீங்களா? வா, இந்த மரமண்ட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி எதுக்கு இந்த மரமண்டு சார். அதான் சார், மரமண்டியை விடாதீங்க இவரை. இந்த மரமண்ட சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி கொஞ்சம் விட்டு ஏதோ ஒரு முன்னுக்கு வர வைங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ். தேங்க்யூ.